வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தேர்தல் ஜூன் 4 இந்த ரிசல்ட்டுக்காக தான் காத்துட்டு இருந்தோம் ரொம்ப நாளாக. 7 கட்ட தேர்தல் எல்லாமே வாக்குப்பதிவுலாம் முடிஞ்சு இன்னைக்கு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எந்த கட்சி ஜெயிக்க போறா, முக்கியமாக யார் பிரதமரா ஆக போறா அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்திலே நம்மளுக்கு அது அந்த செய்தி நம்மளை சேரப்போகுது. எந்தெந்த தொகுதிகளில் யார் வெற்றி பெற்றிருக்கா, எந்த அளவீடுல இந்த வெற்றி சேரப்போகுது, அண்ட் முக்கியமாக மோடியா ராகுலா, இதை பற்றி தான் பாரிசாலன் கிட்ட பேச போகிறேன். வணக்கம் பாரி. வணக்கம். நீங்களும் ஆவலாக காத்துட்டு இருந்தீங்களா இந்த நாளுக்கு? ஆமாம், இது இந்தியாவுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய நாள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை தலைவிதி அப்படியே தொடரப்போதா அப்படிங்கிறதுன்னு தெரியல. இங்கே என்ன அப்படின்னா, இப்போ இன்னொரு கொஞ்ச நேரத்தில் நமக்கு எப்படின்னு தெரிஞ்சிட போகுது யார் வரப்போறா அப்படின்ட்டு. அதற்கு முன்னாடி இந்த யூகங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஆனால் என்னுடைய கணிப்பு அதை நம்ம இங்கே சொல்லிடுறோம். இந்த முறையும் மோடி அவர்கள் தான் ஜெயிப்பார்கள் என்பது எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய அறிவிப்பாக இருக்கிறது. நம்ம கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தாலும் அதுதான் திரும்ப வருது. ஆனால் மோடி அவர்கள் முன்பு ஜெயித்தது போல இந்த முறை ஜெயிக்க போறது இல்லை. இந்த முறை அவர் மெஜாரிட்டியில ஜெயிப்பாரு. பட் அந்த மெஜாரிட்டி என்பது தனித்து ஒரு சட்டத்தை இயற்றும் அளவிற்கு இல்லை எந்தவித எதிர்ப்புலாம் இல்லாமல் எப்படி வேணாலும் நான் விவசாய சட்டத்தை நான் கொண்டு வரேன், நீங்கள் என்னென்ன பரவாயில்ல, நாங்கள் பிஜேபி நினச்சாவே போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க போகிறது இல்லை. இது கொஞ்சம் இந்த ஆட்சி என்பது கொஞ்சம் இவர்களுடைய செயல் திட்டங்கள் எல்லாம் வெளிப்படையாக செய்ய முடியாத ஒரு ஆட்சியாகத்தான் இருக்க போகிறது. ஏன்னா காங்கிரஸ் அநேகமாக கணிசமான சீட்டுகளை நிச்சயம் இந்த முறை வெல்லும். இதுதான் என்னுடைய கணிப்பு. அது இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ இந்த விடியற் காலையில் எழுந்திரிச்சு இந்த காணொலியை பதிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம உடனே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஈவினிங்கும் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு புரியணும், அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படின்னா காங்கிரஸ் ஒருவேளை இந்த தேர்தலில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகிற ரிசல்ட்டில் தோல்வியடைய போகிறாங்க அப்படின்னா எந்த இடத்துல அவங்க கோட்டை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? பாரு, ஏன்னா ஒரு ஜனநாயக நாடு, ஒருத்தங்க ஜெயிப்பாங்க, திருப்பியும் அவங்க தோப்பாங்க, இன்னொருத்தங்க வருவாங்க. இந்த ஃபார்மேட் நிறைய நாள் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு நம்மளோட சுதந்திர இந்தியாவில். அப்படி இருக்கிறப்போ மூன்றாவது முறையா ஒருத்தரை கொண்டு இந்த பெரிய நாடே உட்கார வைக்கிறதுனா காங்கிரஸோட தோல்வி அதை பத்தி பேசியாகும். இங்க பிரச்சனை என்னன்னாங்க, காங்கிரஸ் ஐடியாலஜிக்கலா பல இடங்கள்ல தோல்வியை சந்தித்து விட்டார்கள். அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணக்கூடிய மாநிலங்கள்லாம் கூட அவங்களுடைய புரிதலின்மையின் காரணமாக, அவர்களோட அரசியல் தெளிவின்மையின் காரணமாக பல தவறுகளை தொடர்ச்சியாக செய்து விட்டார்கள். எடுத்துக்காட்டுக்கு காங்கிரஸ்லாம் தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலம் காங்கிரஸுக்கு ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருந்திருக்கணும். ஆனால் அது இல்லாமல் காங்கிரஸோடைய வலு இழப்பதற்கு காரணமாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸோடைய தொடர்ச்சியான தவறான வெளியுறவு கொள்கைகள். எந்த மக்களுக்கு என்ன, இப்போ ஒரு பிராந்திய அரசியல்னு வரும்பொழுது இந்தியாவோட ஒட்டுமொத்த கட்டுப்பாடு உங்ககிட்ட போகும் பொழுது, இப்போ தமிழர்களை நீங்கள் என்ன மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னு பார்க்கணும். இப்போ தமிழர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து என்பது இலங்கை அரசால், இலங்கை இராணுவத்தால் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் இருந்தது, ஈழத்தமிழர்களுக்கும் இருந்தது. இந்த இடத்துல காங்கிரஸ் ஒரு அவங்க இவங்க சொல்லக்கூடிய இந்திய தேசியவாதம், இந்த அடிப்படைக்குள்ளேருந்தே யோசிப்போமே, இந்தியாவிற்கு கட்டுப்பட்டு தானே இலங்கை இருந்திருக்கணும். அதுதானே ஒரு சரியான இது. ஏன்னா உலகளாவிய இதில் பார்த்தீங்கன்னா ஜியோ பாலிட்டிக்ஸில் இந்தியா தான் இங்கே இந்த இந்திய பெருங்கடலில் ஆளுகை செலுத்தக்கூடிய ஒரு நாடாக இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன? அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் இந்தியாவுக்குள்ள பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். வெளியில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழரோட ஜனத்தொகையும் தமிழ்நாட்டு தமிழரோட ஜனத்தொகையும் வச்சு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய வேரியேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ அதிகமாக தமிழர்கள் இருக்கக்கூடியது இந்திய நிலப்பரப்புக்குள்ள. அப்போ இவர்கள் வெளியில் இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு நாடு அமைஞ்சா, ஈழம் என்ற ஒரு நாடு அமைந்தால் நமக்கு ஆதரவாக இருக்கும். அது ஏன்னா எப்படியும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் ஈழத்திற்கும் பெரிய நெருக்கம் என்பது ஏற்பட்டிருக்கும். அந்த நெருக்கத்தின் அடிப்படையில் இந்தியாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்தியாவுடைய மிலிட்ரி பேஸ்டான அட்வான்சஸ் எல்லாமே ஈழத்தில் ஒரு இந்தியாவால் ஒரு ரொம்ப அழகாக நட்பு பாராட்ட முடியும். கல்ச்சரலாக இப்போ நீங்கள் கல்ச்சரலாகவே எடுத்துக்கோங்களேன், அவங்க சைவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள், இங்கே தமிழர்களும் சைவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள். நீங்கள் சைவத்தில் இந்துன்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க, அதாவது சிவனை வழிபடுறது, லிங்கத்தை வழிபடுறது எல்லாமே இதைத்தானே ஈழத்தமிழர்களுடைய முதன்மை வழிபாட்டு இதாக இருக்கு. அப்போ எப்படி பார்த்தாலும் இந்தியாவோட ரொம்ப ஒரு அழகான அரசியலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல தான் ஈழம் இருந்தது. ஆனால் எந்த அளவிற்கு மிகவும் தவறான ஒரு வழிகாட்டல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தா அங்கே தமிழர்களை நம்ம பகச்சிக்கலாம், சிங்களவர்களை நட்பாக்கிக்கலாம்னு ஒரு முட்டாள்தனம் வந்திருக்கும். ஏன்னா சிங்களவன் அவனோட மதம் பௌத்த மதம் இந்தியாவில் தோன்றிய மதமாகவே இருந்தாலும் அது இன்னைக்கு உலக அளவில் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான எதிரியாக கருதப்படக்கூடிய சீனாவோடு தான் டைப் ஆகும். அது எங்களுக்கு எல்லாம் சைனீஸ் எல்லாருமே புத்திஸ்ட். அப்போ அது அந்த மதத்தின் அடிப்படையில் அவங்களோட தான் இது பண்ணுவாங்க. ரெண்டாவது, சிங்களவர்கள் ஆரம்பத்திலிருந்து இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை பல முறை எடுத்திருக்கிறார்கள். ராஜீவ்காந்தி அந்த பக்கம் போகும்போதும் கூட
துப்பாக்கியால மண்டையில அடித்து விரட்டினார்கள், அவமதித்தார்கள் ராஜீவ்காந்தியை. அப்ப நீங்க நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இந்தியாவோட பேச்சை தொடர்ச்சியாக கேட்காமல் இருந்தது வந்து சிங்களவர்கள் தான், உதாசீனப்படுத்தினது இதுதான். அமைதி ராணுவம் போகும் பொழுது அந்த அமைதி ராணுவம் முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிராகத்தான் செயல்பட்டுச்சு. ஆனா இந்தியாவுடைய அமைதி ராணுவம்ங்கிறது, அந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுங்கிறது அங்க வந்ததே வந்து சிங்களவர்களுக்கு பிடிச்சதா? சிங்களவர்களுக்கு அது பிடிக்கல, சிங்களவருக்கும் அது பிடிக்கல. தமிழர்களைத்தான் இத்தனைக்கும் அது அதிகமாக சூறையாடிச்சு. இதான் உண்மை, இதான் உண்மையான வரலாறு. அப்ப எப்பவுமே இந்தியாவை வந்து வெறுக்கக்கூடிய, இவனுக்கு உதவி செய்வதாகவே இந்திய ராணுவம் போனாலும் கூட அதை வெறுக்கக்கூடிய இடத்துல தான் சிங்களவர்கள் இருந்தாங்க. அந்த சிங்களவர்களோட நட்பு பாராட்டி கொண்டு இவங்க வெளியுறவுத்துறை அப்படியே கொள்கையை முழுக்க மாத்தினாங்கல்ல. இங்கே காங்கிரஸ் தோத்துருச்சு. அவங்களோட ஐடியாலஜி மண்ணோட மண்ணாக மக்கி போய்விட்டது. சரி, இப்போ இது வந்து இந்த விஷயம் நம்ம நிறைய வாட்டி நீங்க பேசியிருக்கீங்க. இதான் உங்களோட நிலைப்பாடுன்னு எனக்கு தெரியல. நான் அதை சொல்றேன், இந்த நிலைப்பாடுன்னு இல்லை. இது வந்து என்னன்னா, காங்கிரஸ் எந்தெந்த இடத்துல எல்லாம் மக்களுக்கு துணையாக நிற்கணுமோ அந்தந்த இடத்துலலாம் அது ஒழுங்கா நிற்காததன் பொருட்டு எல்லா மக்களுடைய ஆதரவையும் அது இழந்திருக்கிறது. எல்லா மாநிலங்களையும் அதோட ஆதரவு நிலையை வந்து சரிய தொடங்கியிருக்கு. இந்த இடத்துல தான் பிஜேபி ரொம்ப அழகா ஒரு அரசியலை பண்ணிட்டாங்க. இந்துத்துவ அரசியலை வந்து இவர்கள் பூதாகரப்படுத்தி விட்டார்கள், முழுக்க முழுக்க கையில் எடுத்துட்டாங்க. கையில் எடுத்ததுங்கிறத கடந்து இதை வந்து பூதாகரப்படுத்தி விட்டார்கள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடர்னைசேஷனுக்கு எகென்ஸ்டா பாஜக இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த மாடர்னைசேஷன் இல்லை இந்த வெஸ்டர்னைசேஷன்ங்கிறது தான் முதல்ல வந்து இந்த இந்து மதத்துக்கான முதல் த்ரெட்டே. முதல் எதிரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்னைசேஷன் தான். நீங்க பப்புல போயிட்டு குடிச்சிட்டு கூத்தடிக்கிற கூட்டத்துக்கு அதுதான் வந்து முதல்ல ஒரு மதத்துடைய கட்டமைப்பை உடைக்கக்கூடிய விஷயமா இருக்கும். கல்ச்சுரல் வேல்யூஸ் இழக்க வைக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் உண்மையாகவே கல்ச்சரு மதங்களை பாதுகாக்கணும், இல்லை என்னுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்கணும்னா வெஸ்டர்ன் கல்ச்சரோட இன்டர்ஃபியரன்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே தானே பெரிய அளவுக்கு அழுத்தங்கள் கொடுத்துருக்கணும். ஆனால் பாஜக அந்த அழுத்தங்களை ஆரம்பத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, ரேடிக்கலாக இருந்தாங்க. ரேடிக்கலாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணி ராக்கி கட்ட பீச்சுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரக்ஷாபந்தன் அன்னைக்கு வந்து ராக்கி இது கட்ட சொல்லுவாங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாங்க. ஜெய் ஸ்ரீராம் இந்த மாதிரி வந்து ஆரம்பத்தில் ஜெய் ஸ்ரீராம் இப்பவும் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த நடவடிக்கைகள் நான் சொல்றேன், அளவு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. வெஸ்டர்னைசேஷனுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த பாஜக அதுக்கப்புறம் வெஸ்டர்னைசேஷனுக்கு எதிராக செயல்படலை. மாறாக அவங்க என்ன பண்றாங்க, சரி இங்க வெஸ்டர்னைசேஷனுக்கு இதெல்லாம் பேசினா விளங்காது, முழுக்க முழுக்க மதவாத சிந்தனையை ஏற்படுத்துவோம், அதாவது தூண்டி விடுவோம். அப்ப இந்து மதம் அழியுது. காரணம் யாரு? கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லிம்ஸ் அப்படிங்கிறது. கிறிஸ்தவர்களாலும் இஸ்லாமியர்களாலும் இந்து மதம் அழியுது. அது எப்படி அழியும்? இன்னைக்கு வந்து யாராவது படையெடுத்து வந்து நம்மள மதம் மாற்ற போறாங்களா வலுக்கட்டாயமா? இல்ல கிறிஸ்தவர்களோ இல்ல இஸ்லாமியர்களோ வந்து கழுத்துல கத்தி வச்சு நீ மதம் மாறி ஆகணுங்கிறாங்களா? இல்ல பெரும்பான்மை இந்துக்கள் இருக்க இடத்துல வந்து உங்களோட மதத்தை இழிவுபடுத்தி இவர்களால வந்து ஒரு பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்த முடியுமா? இதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. அப்ப இங்க எப்படி வந்து இந்து மதம் என்பது இவர்களால் அழிக்கப்பட்டு விடும். அப்ப இதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அதை கையில் எடுக்கிறாங்க, அதை பரப்புறாங்க. இயல்பாகவே மதங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முரண்கள்னு ஒன்று இருக்கும். அந்த முரண்கள் வந்து எல்லா மதத்துக்குள்ளேயும் தான் இருக்கும். இந்து மதத்துக்குள்ளே இருக்கா இல்லையா? கொஞ்சம் பத்த வச்சா போதும். இந்து மதத்துக்குள்ளே இருக்கா இல்லையா? இதுதான் நம்ம பல பிரிவுகள் இருக்கு, பல பிரிவுகள் இருக்கு. அவங்களுக்குள்ளேயே முரண்கள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப அந்த முரண்களை எப்படி வந்து பத்த வைக்கிறது, எப்படி வந்து அதை வந்து அரசியலாக்குறதுங்கிறத இவங்க உணர்றாங்க. அதன் அடிப்படையில நம்ம காங்கிரஸோட வந்து பெரிய அளவில் ஜெயிச்சு மேலே வரணும் அப்படின்னா இதை கையில் எடுக்கணுங்கிறக்க கிரவுண்ட் ரீதியாக எல்லா மாநிலங்கள்லையும் இவர்கள் இந்த இந்துத்துவ சிந்தனையை வந்து அளவுக்கு அதிகமாக விதைக்க தொடங்கினார்கள். அது இந்துத்துவ சிந்தனையாக மட்டும் இல்லை, மாறாக மத வெறுப்பு சிந்தனையாகவும் இருந்தது. நம்ம அதாவது ஹிந்துசார் இப்போ நீங்கள் பாஜகவுக்கு வாக்கு செலுத்துறவர்கள் எல்லாருமே அவங்களோட உளவியல் என்ன நினைக்கிறீங்க? இந்தியர்கள் என்றால் ஹிந்துக்கள்னு அவங்க நினைக்கிறாங்க, இந்தியா என்றால் ஹிந்து நாடுன்னு நினைக்கிறாங்க. இந்த உளவியல் என்பது அவர்களிடம் திணிக்கப்பட்டு விட்டது பாஜகவால். அப்போ இந்த அரசியல் இங்கே பூதாகரப்பட்டு வரும் பொழுது, எதிரிகளாக சிறுபான்மை மக்கள் காட்டப்படும் பொழுது, காங்கிரஸ் திரும்ப அந்த ஸ்டாண்டு, சிறுபான்மைகளுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது இவங்க ரொம்ப அழகாக என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவங்களுக்காக தான் இவங்க ஆட்சி. இப்போ கூட இந்த தேர்தல் பிரச்சாரம் கூட நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க. அவங்க அதாவது இஸ்லாமியர்களுக்கு சொத்தை எழுதி கொடுத்துருவாங்க. எப்படி எழுதி கொடுத்துட முடியுமா? யார் எழுதி கொடுக்க முடியும்? அதுக்கான அதிகாரம் ஏதாவது இந்தியாவுக்கு இருக்கா? ஒரு தனிநபருடைய சொத்தை எப்படி நீதிமன்றம் அதை அனுமதிக்கும்? எப்படி சட்டம் இயற்றுவீங்க? இல்ல அதை நம்புறதுக்கான மக்கள் இருக்காங்க. அப்ப புரியுதா? அப்ப என்ன வேணாலும் பிரச்சாரத்தை பண்ணி அவங்க வந்து ஒரு அந்த வெறுப்பு அரசியல் அப்படிங்கறத அவங்க ரொம்ப டீப் ரூட்டடா விதைச்சிட்டாங்க. நீங்க நார்த் இந்தியாலாம் போனீங்கன்னா அந்த வெறுப்பு அரசியல் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. நார்த் இந்தியால ஒரு இஸ்லாமியன் என்று தனது அடையாளத்தை வெளிப்படுத்தி கொண்டான் என்றால் அவனுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது, பாதுகாப்பின்மை இருக்கிறது. கண் கூட குஜராத்ல நான் பார்த்துட்டு வந்தேன். அந்த ஒரு பாதுகாப்பின்மை இருக்கு.
பல இடங்கள்ல அவங்க மாமிச உணவை எடுத்துட்டு போவதுக்கோ மாமிச உணவை தின்பதற்கு கூட விற்பதற்கு தடை. அது ஓகே, திங்கிறதுக்கு அவங்க இந்த மாமிச உணவு திங்கக்கூடிய ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல நீங்க இப்ப தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சிலதை நம்ம எதிர்க்கிறோம். இந்த கோயிலுக்குள்ளேயே போயிட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டது அதெல்லாம் வந்து ஸ்டூபிடிட்டி. நீங்க பாஜக வளர்க்கறத இந்த முட்டாள்தன வேலையை பண்றாங்க. வேற ஒரு உணவோட நம்பிக்கை வேற நம்பிக்கை. நீ வேற ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டு நீ வந்து சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்டு இருப்பியா? எவ்வளவு பெரிய தப்பு இது. எந்திரின்னு சொன்னோடையும் உட்கார்ந்து முரண்டு முடிச்சு தின்னுட்டு இருக்க வீடியோ இருக்கு. எனக்கு என்ன தெரியுது, தேர் ஆல் மேபி ஸ்டேஜ்ட் ஆல்சோ. தெரியாது இல்ல, ஏன்னா அதுல ஒரு உண்மை வீடியோ தான் நான் பார்த்தேன். அது உண்மை வீடியோவும் இருக்குங்க. இன்னைக்கு ஒரு 2-3 சீட்டு வந்துச்சு. அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஆட்கள் தான் தமிழ்நாட்டுல. ஆமா, தஞ்சை பெரிய கோயில்ல ஒரு முஸ்லிம் ஃபேமிலி அவங்க வந்து குழந்தைகளுக்கு அசைவ உணவு ஊட்டுறாங்க. அதை வந்து அந்த கோயில் நிர்வாகி சொல்றாரு. அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க. சண்டை போட்டுக்கல, எங்களுக்கு தெரியாதுங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு போயிடுறாங்க. இதுவும் கூட தெரியாம நீங்க இருப்பீங்களான்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிடுறாங்க. இவ்வளவு முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னொரு கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வைரலான வீடியோ தான். அங்க வந்து பாத்தீங்கன்னா சில கிறிஸ்துவ இவங்க வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்றாங்க. அது கடையில வாங்கிட்டு அவங்க வீட்டுல செஞ்சது குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு சாப்பிட்றாங்க. அது எதர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏதோ குழந்தைங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது அவங்க வீட்டுல அசைவ சாப்பாடு சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு மேபி தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஆனா இவங்க பிரியாணி பொட்டணத்தை வாங்கிட்டு வந்து ஹோட்டல்ல வாங்குற பிரியாணியை கொண்டு வந்து நீங்க வந்து கோயிலுக்குள்ள உட்காந்து சாப்பிட்ற அப்படின்னா அது ரொம்ப ஒரு அதிக பிரசங்கித்தனம். ஆனா அது நடந்தது தமிழ்நாட்டுல. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது இந்துத்துவ சிந்தனை என்பது மேலோங்க தான் செய்யும். இது மாதிரியான காட்சிகள், இந்த மாதிரியான செயல்கள் மூலமாக இந்துத்துவம் இன்னைக்கு வளர்ந்து நிற்குது. அந்த மற்ற மதங்கள் மீது ஒரு வெறுப்புணர்வு என்பது இன்னைக்கு இந்தியா முழுவதும் எல்லா இன்க்ளூடிங் தமிழ்நாடுங்கிற நான் தமிழ்நாடு கம்மியா இருக்கு. தமிழ்நாட்டிலேயும் அளவு அதிகரிச்சிருச்சு. நீங்க தெரியாம இருக்கீங்க. தமிழங்கிட்ட ஒரு மாண்பு இருக்கு. நம்ம அடுத்தவர்களுக்கு துன்பம் உருவாக்க மாட்டோம். தேவையில்லாம போய் ஒருத்தங்கிட்ட வம்பு வளர்க்க மாட்டோம். இது நம்மளுடைய கல்ச்சர்ல இருக்கு, நம்மளோட கேரக்டர்ல இருக்கு. அதனால இங்க பிரச்சனை பெருசாகல. ஆனா கருத்தாக்கங்கள்ல மத விரோத சிந்தனை என்பது மனசுக்குள்ள ஊடு. நீங்க ஒண்ணும் இல்லைங்க, எங்க யூடியூப் வீடியோஸ்ல எல்லாம் கமெண்ட்ஸ்ல போய் பாருங்க. வெறுப்பு இல்ல, எவ்வளவு வெறுப்பு இருக்கு. ஒரு இஸ்லாமியர்னா இவன் வந்து என்ன எழுதுறாங்க கீழே கமெண்ட்ஸ்ல, ஒரு இவன்னா என்ன, வேற ஒரு கிறிஸ்தவர்னா என்ன எழுதுறாங்கன்னு கமெண்ட்ஸ்ல போய் பாருங்க. அதான் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கும் வந்து எந்த ஒரு விஷயமும் புரிய மாட்டேங்குது. என்ன பண்றோம், என்ன செய்யறோம், நம்ம செய்யறது வந்து ஒரு விதமாக ஒரு தப்பான விஷயத்த பண்றோமே, அதெல்லாம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க. ஒரு சென் டிவின்னு ஒரு சேனல், அவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பொண்ணோ என்ன பொண்ணோ தெரியல, ஒரு வெளிநாட்டில் இருக்க ஒரு லேடி, ஒரு யூடியூபர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிறிஸ்துவர், மதத்தால் அவங்க கிறிஸ்துவர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பொண்ணு மாதிரி நான் வந்து இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் தமிழ் பொண்ணு கிறிஸ்துவர்கள் தமிழ் பொண்ணாக இருக்க முடியாதா? இங்கே பேசிக்காக பாருங்க, தமிழ் பொண்ணு மாதிரி ஒரு ரீல் பண்ணுறேங்கிற பேரில் அவங்க கோலம் போடுறது இது போடுறதுலாம் பண்ணுறாங்க. அதில் வந்து விளக்கை வந்து லைட்டில் ஏற்றுறாங்க. இது ட்ரிகர் ஆகுமா ஆகாதா? ஆனா அந்த ஊர்ல தெரியலங்க, டக்குன்னு நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது. அது ஓகேங்க, நீங்க லாஜிக் படி பாத்தீங்கன்னா அது தப்பு கிடையாது. பட் லாஜிக் படி இங்க பார்க்க மாட்டாங்க. எப்படா வெறுப்பை விதைக்கலாம் தான் பார்ப்பாங்க. அப்ப இந்த ஒரு காமன் சென்ஸ்ங்கிறது வந்து நிறைய பேருக்கு இல்ல. இவ்வளவுதான் விஷயம். சரி, நீங்க வந்து லைட்டர்ல வந்து கேண்டில் ஏத்துறீங்க அப்படிங்கிறீங்க. சரி, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சர்ச்சில் எல்லாம் லைட்டர்ல தான் கேண்டில் ஏத்துறாங்களா? சொல்லுங்க. சிகரெட் லைட்டர்ஸ்ல தான் வந்து கேண்டில் ஏத்துறாங்களா? எனக்கு தெரியல எதுல பத்த வைக்கிறாங்க முதல் கேண்டில் அப்படின்னு. வந்து நெருப்பு வந்து ஏதாவது ஒரு சோர்ஸ்ல இருக்குங்க. பட் அந்த கேண்டில் நீங்க ஏத்த வரும்போது அதுக்குன்னு தனியா வந்து ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்க. அதுலதான் அவங்க வந்து ஒரு ஊதுபத்தி மாதிரி ஒரு நீளமா இருக்கும். அதுவும் ஒரு வித கேண்டில் தான். அந்த இதுல வந்து மெழுகு தடவப்பட்ட ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அதுல எடுத்துட்டு வந்தா ஏத்துவாங்க. நீங்க எந்த வீடியோஸ்ல வேணாலும் போய் பாருங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஹோலிஸ்டிக், ஒரு ஆன்மீக தன்மையான ஒரு விஷயம். அதுல வந்து டைரக்டா ஒரு சிகரெட் லைட்ல வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரிகர் ஆக தான் செய்வாங்க. அந்த கமெண்ட் செக்ஷன் போய் கீழே போய் பாருங்க. தமிழ்நாட்டுல ஹிந்துத்துவா இல்லைங்கிறீங்களா? இருக்கு, மனசுக்குள்ள இருக்கு போல. அப்ப இந்த ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ் எங்கெங்க வருதுங்கிறத முதல்ல மற்ற மதத்தவர்கள் கொஞ்சம் உள்வாங்கணும். இப்ப வந்து இதை இவங்க உருவாக்கிட்டு போயிட்டாங்க. முன்னாடி அது அப்படி கிடையாது. முன்னாடி நோட் பண்ண மாட்டாங்க, இப்ப நோட் பண்றாங்க. எங்கடா குறை இருக்குன்னு நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வேலைகளை பண்ணக்கூடாது. இது ஏன் நோட் பண்றாங்கிறதுக்கு வேற காரணங்கள் இருக்கு. கேரளால எல்லாம் அது அளவுக்கு அதிகமா சில திமிரு பிடிச்ச குரூப் பண்ணிட்டு அலையுது. கேரளால நான் ஒரு பாக்குறேங்க, ஒரு காலேஜ்ல நாடகங்க. அந்த நாடகத்துல வந்து அவங்க ஏதோ பகுத்தறிவா ஏதோ பண்றாங்கிற பேர்ல ஒரு ராமாயணத்துக்கு ஒரு ஒரு இது ஸ்டேஜ் மாதிரி போட்டு ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. முழுக்க முழுக்க வன்மத்தை கக்கி வச்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ராவணனை கட்டி பிடிச்சிக்கிட்டு சீதை அழுகிற மாதிரி, ராவணனை கொன்னதுக்காக சீதை வந்து ராம கூட சண்டை போடுற மாதிரி இப்படிலாம் எடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றானுங்க எனக்கு அதான் புரியல. ஏன்டா இதை பண்றீங்க? இந்த லாஜிக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு மதத்துக்குள்ள கொண்டு வந்து நீங்க பொருத்தி மதம் என்பது நம்பிக்கை சார்ந்ததுன்னு கடந்து போகணும்ல. இந்த இடங்கள்ல ரைட் விங் பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா?
லெஃப்ட் விங் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, இவங்க வந்து இப்ப நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க தான் காரணம்ன்றீங்களா? ஆமா, மூன்றாவது முறையா இவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்க தான் காரணம். நிறைய தப்பு பண்ணிட்டீங்க நீங்க. பண்ணி இவங்க எல்லாத்தையும் ரைட் விங் பக்கம் தள்ளி விட்டுட்டு மதம் சார்ந்த ஒரு சிந்தனையாளர்களா எல்லாத்தையும் மாத்தி விட்டானுங்க. ஆனா மூன்றாவது முறை கூட ஒரு கையாளாகாத கட்சியால திருப்பியும் வந்து ஜெயிக்க முடியாது ஒரு கட்சியை வந்து லைக். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, உங்க சைடு இப்ப மோடி கவர்மெண்ட்டை அடிச்சு மேல வர்றதுக்கு நீங்க சரி தூய்மையான தலைவரா இருக்கணும்ல. ராகுல் சொல்றீங்க நீங்க? ராகுலா இருக்கட்டும், காங்கிரஸ், நான் பொதுவாவே காங்கிரஸ் சொல்றேன். இவர் மோடி ஊழல் செய்யறாருன்னு சொல்லிட்டு நீங்க வரணும். அதுக்கு நீங்க காரணம் காட்டலாம், அம்பானி அதானிலாம் அவர் வளர்த்து விடுறாருன்ட்டு. இப்ப அவங்க சொல்ல மாட்டாங்களா, அம்பானி அதானி நான் வந்து தான் அம்பானி அதானி பிறந்ததுல இருந்து நாங்க தான் வளர்த்துட்டு இருக்கோமா? சரி, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஓகே, செகண்ட் டேர்ம்ல கூட ஓகே, மூன்றாவது முறையும் பவர்ல இருந்து பிரச்சனை அங்கதாங்க இங்க புரிஞ்சுக்கணும். பிஜேபி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெஜாரிட்டி மக்களுக்கான ஒரு அரசியலை கையில் எடுத்துட்டாங்க. மதவாத அரசியல மெஜாரிட்டி இது வந்து இது சரியா தப்பான்னு நீங்க பாக்குறத கடந்து இது எடுபடுதா இல்லையான்னு பாருங்க. as a strategy எடுபடுதுங்க. அப்ப நான் திரும்ப அதான் சொல்றேன், நீங்க பாஜகவை எதிர்க்கிறீங்கன்னா உங்களுக்கு நீங்க எதிர்க்கிறதுக்கான காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள்ல நீங்க தெளிவா இருக்கணும். இரண்டாவது, ஒரு நடுநிலை தன்மையில நீங்க இருக்கணும். அது புரிய மாட்டேங்குது. இன்னும் இப்போ நான் சொல்றேன், இது நிறைய பேருக்கு புரிய போறது இல்ல. பாஜகவை வளர்க்கக்கூடிய வேலையை தான் திரும்ப 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 எல்லா லெப்டிஸ்டும் பண்றாங்க. நீங்க ராகுல் காந்தி லெப்டிஸ்ட்னு சொல்லிட்டீங்களா? ஆமா, ஒரு லெப்டிஸ்ட் தான். நீங்க அப்படிதான் சொல்லணும். அவங்க அந்த பக்கம் தான் நிக்கிறாங்க. லெப்டிஸ்ட் கட்சி எல்லாமே இப்ப காங்கிரஸ் கூட தானே நிக்குது. அது ஆனா பெரும்பான்மையான ஒரு அரசியல் இல்லையா? பெரும்பான்மையான அரசியல் இல்லைங்க. பட் அந்த லெப்டிஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, அந்த லெப்டிஸ்ட பாதுகாக்கிற கட்சியாக காங்கிரஸ் இன்னைக்கு அடையாளப்படுத்தப்படுதா இல்லையா? உண்மைதான். அப்ப அந்த இடத்துல இருந்து காங்கிரஸ் என்னைக்கு வெளியில வருதோ, இந்தியாவுக்கு எது ஒத்து வரும், இந்தியாவுக்கு எது சரி அப்படின்னு யோசிக்குதோ, அங்கதான் காங்கிரஸ் தப்பிக்கும். இவரும் தியானம் பண்ணிருக்கணுங்கிறீங்க. இவரு தியானம் பண்ணணும் நான் சொல்லல. நீங்க மதவாதத்திற்கு எதிராக நில்லுங்கள், ஓகேவா? மதத்துக்கு எதிராக நிற்காதீர்கள். அவர் தான் பூணூல்லாம் காட்டினாருங்க. அவர் காட்டினாருங்க. ராகுல் காட்டினாருங்க. இப்ப நீங்க எடுத்துக்காட்டுக்கு திமுக எடுத்துக்குவோம், சரி, இல்ல வந்து அதாவது காங்கிரஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய மற்ற கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவங்களெல்லாம் எடுத்துக்குவோம். இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த இடத்துல வந்து இங்க உண்மையாகவே இவங்க என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த கட்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல சிறுபான்மை மக்களோட வாக்குகளை வாங்கணுங்கிறதுக்காக நம்மளை வந்து புண்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள்ங்கிற ஒரு உளவியலுக்கு வந்து விட்டார்கள். மக்கள் வந்துட்டாங்க, இதுதான் நிதர்சனம். இது இவங்களுக்கு நிறைய பேருக்கு பாக்குறாங்க. நம்ம தான் திரும்ப நான் ஏன் நாம் தமிழர் கட்சியை மாட்டுக்கரை அரசியல கையில் எடுக்காதீங்கன்னு நான் ஏன் இவ்வளோ கழுதியா கத்திக்கிட்டு இருக்கேன்? அதுக்கான காரணம் என்ன? அந்த தவறு இவங்களும் செய்யறாங்கிற நான் பாஜக வளர்க்குறாங்கன்றீங்க. ஆமா, பாஜக வளரும். இப்ப பாஜக வந்து எங்கேயோ வந்து மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் அந்த அரசியலே இல்லை. ஸோ அதை இக்னோர் தான் பண்ணி நம்ம கடந்து தான் போனோம். எங்கேயோ நடக்கிறதுக்கு நாங்கள் இங்கே வந்து நான் அரசியல் பண்ணுவேன்னு இங்கே ஒரு மாட்டுக்கறி தமிழர்கள் உணவு நான் வந்து வீட்டுக்கு தெரியாமல் சாப்பிடு, அண்ணன் சொல்றேன் சாப்பிடு, இப்படி இதை பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஏதோ ஒரு விதத்தில் மதத்தோட கனெக்ட் ஆகும் ஒரு அட் ஏ பாயிண்ட் பிஜேபிக்கு. அது பிஜேபி வந்து என்ன பண்ணுவாங்க, அதை அறுவடை பண்ணுவாங்க. அப்ப நான் அதுதான் சொல்றேன், இந்த மதவாத அரசியலை நீங்க உங்களை அறியாமலே பிஜேபி வளர்க்குறாங்க நிறைய பேர். எப்ப பிஜேபி வந்து இப்ப ஒண்ணும் இல்ல, காங்கிரஸ் கூப்பிட்டு இந்திய கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டுமா வேண்டாமான்னு கேளுங்க, என்ன சொல்லுவோம்? வேண்டாம் சொல்ல வேண்டும் தான் சொல்லுவோம். அப்ப அதை பண்ணுங்கிற நான். பிஜேபி வரிந்து கட்டி கொண்டு நாங்கள் பாதுகாக்கிறோம் இந்திய கலாச்சாரத்தை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல நீங்க அவங்களை முந்திக்கிட்டு நீங்க பண்ணணும். அதை அதுக்காக அவங்க பண்ற மாதிரி நான் ராமர் கோயில் அப்படி கிடையாது. இங்க நீங்க என்ன சொன்னா, இந்தியாவுடைய கலாச்சாரம்ங்கிறது என்ன? ஒருவரை புண்படுத்தாமல் இருப்பதுதான் இந்தியாவோட கலாச்சாரம். இந்த ஆங்கிள் எடுக்கணும். அப்ப ராமர் கோயில் நம்ம அயோத்தியில கட்டுவோம்னா அந்த இடத்துல கட்ட வேண்டாம், வேற இடத்துல கட்டுவோம். அந்த ப்ராமிசிங் பண்ணணும். ராமர் கோயில் கட்டுறோம், ஆனா வேற இடத்துல அயோத்தியாலே வேற ஒரு இடத்த பார்த்து நாங்க கட்டுறோம். இடிக்கப்பட்ட மாஸ்கை வந்து நாங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். இது சரியான ஸ்டாண்டு காங்கிரஸ். ஆனா காங்கிரஸ் வந்து அதை எடுத்துச்சா, இல்ல ராமர் கோயிலுக்கு எதிரான நிலைப்பட்ட பலரும் எடுத்தாங்களா? எதிரானது மாதிரி காட்டிட்டாங்க காங்கிரஸ். ஃபுல்லா அந்த ஒரு ஃபேஸ் அவங்களுக்கு வந்துருச்சு. அதுதான் வர வச்சிருவாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் நடந்துக்கணும். உங்களுக்கு நடக்க தெரியல, ராமனையே எதிர்க்கிறான் அப்படின்னு போயிடும். அப்ப இங்கதான் காங்கிரஸ் பல தவறுகளை செய்து விட்டது. இது செய்ததுனால இன்னைக்கு அவங்க ஓப்பனா சொல்றேங்க, நீங்க வட இந்தியாவுக்கு இந்த டூர் கீர் போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்கள்கிட்ட நீங்க பேசும் பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்துவிடும். அங்க எல்லாருமே மதவாதத்திற்குள்ள ஊறி போய்விட்டார்கள். பயந்து ஓடி வந்துட்டான். நான் திருப்பியும் ஊறிட்டாங்க. அந்த ஊறி போயிருக்கிறனால அவ்வளோ சீக்கிரம் நீங்க செக்குலரிசம் அப்படிங்கிற இதுக்குள்ள அவங்கள கொண்டு வர முடியாது. வெறி பிடிச்ச அலையிறானுங்க. இப்ப தமிழ்நாட்டுல வெறி இல்லை, ஆனா இங்கேயும் அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்போ நீங்க கன்னியாகுமரி பக்கம் பாஜக ஜெயிச்சுட்டே இருக்கு, நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க, மதவாதம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கோயம்புத்தூர், கன்னியாகுமரி. இப்ப ஏன் கோயம்புத்தூர் கன்னியாகுமரியில ஏன் மதவாதம் இருக்கு? நீங்க இதுக்கு ரீசன் மட்டும் ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. நீங்க வேற மதத்தை சேர்ந்தவங்க அங்க அதிகமா இருக்காங்க, அவங்களோட டாமினன்ஸும் அதிகமா இருக்கு. அந்த டாமினன்ஸை காட்டித்தானே இவன் வந்து மதவாதத்துல ஈடுபடுறான். அந்த டாமினன்ஸ் அப்படிங்கிறது, இப்ப எல்லாரும் அன்பாக இருக்காங்க, எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்கன்னா டாமினன்ஸ் ஃபீல் உங்களுக்கு வருமா? வராது இல்ல. உதாரணத்துக்கு சென்னை மாதிரி இடங்கள்ல வரல நமக்கு, ஏன்னா அங்க டாமினன்ஸ்ங்கிறது கிடையாது. ஆனா கன்னியாகுமரியா இருக்கட்டும், நீங்க இதா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், அங்க வந்து இப்ப இஸ்லாமிய மக்கள் மற்றும் கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவ டாமினேஷன்ங்கிறது இருக்கு. அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து நீங்க இல்லைன்னு நீங்க மறுக்க முடியாது. அந்த டாமினேஷன் இருக்கிறனால அங்க பாஜக ஜெயிக்குது. நீங்க ஆக்சுவலா டாமினண்டா இருந்தா கிறிஸ்தவர்கள் தானே ஜெயிக்கணும், எஸ்டிபியோ இல்ல ஜெயிக்கணும். ஏன் அவங்களால ஜெயிக்க முடியல? இதை முதல்ல உள்வாங்கிக்கோங்க. இல்ல அது புரியல நிறைய பேருக்கு. அது அப்ப நம்ம பண்றது ஒரு விதத்துல தவறு. ஒரு மதம், அந்த மதம் இருக்குது, நம்ம மதம் இருக்குது, நம்ம மதத்துடைய விஷயங்களுக்கு போய் அங்க திணிக்க கூடாது, அவங்க மதத்தை இழிவுபடுத்தி பேசுறது இதெல்லாம் தவிர்க்கணும். இதை வந்து இது புல் ஸ்டாப் வைக்கப்படணும். இப்பயும் ஒண்ணும் கேட்டு போல. ஏங்க ஒரு கல்லூரி, பிரபல கல்லூரி, நம்ம நீங்க படிச்ச கல்லூரியா தான் இருக்கும் அது நினைக்கிறேன். அதுல ஒரு வரைவு போட்டி எல்லாம் நடத்தினாங்க, ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லோயலா கல்லூரியில சொல்றீங்க? அங்க நான் படிக்கல, பட் லோயலா கல்லூரி நான் கண் கூட பார்த்திருக்கேன். அங்க அந்த டிராயிங் காம்படிஷன் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணாங்கல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிந்து டைட்டிஸ் இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப கொச்சைப்படுத்துற மாதிரியான பெயிண்டிங்ஸ் எல்லாம் வரைஞ்சாங்க. அதை வந்து கருத்து சுதந்திரம் நீங்க எல்லாரும் பேசினாங்க. எப்படி இது எப்படி கருத்து சுதந்திரம்? இந்த பாயிண்ட்ல தான் பாஜக ஸ்கோர் பண்ணுது. இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதுல தான் அவங்க ஸ்கோர் பண்றாங்க. ஒரு கடவுளையும் திரிசூலத்தையோ இது வந்து அது ரொம்ப கொச்சைப்படுத்தி ஒரு டிராயிங் வரைகிறாங்க அப்படின்னா அதை கருத்து சுதந்திரத்துக்குள்ள கொண்டு வரவே கூடாது. அது என்னதான் இருந்தாலும் இன்னொரு மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ அந்த இடத்துல ஒரு இயேசுவோ இல்லை ஒரு அல்லாவோ அங்கே இருந்தாருன்னா அது கருத்து சுதந்திரம் ஆயிருமா? வேற ஒரு மதத்தை சார்ந்த ஒரு காலேஜ் நடந்துருச்சுன்னா அது கருத்து சுதந்திரமாக இருக்காது. அது மைனாரிட்டிஸை சொரியறதாகத்தான் இருக்கும். அது வந்து ஒரு மதவாதமாகத்தான் பார்க்கப்படும். அது இந்து மதவாதமாகத்தான் பேசப்படும். கரெக்டா? அப்ப இது வந்து ஏதோ ஒரு மதவாதம் தானே அதுக்கு பின்னாடி இருக்கு. இது வந்து கருத்து சுதந்திரம்னு சொல்லி அதுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய கட்சிகள் இருந்ததா? இல்ல, இருந்துச்சு. கட்சிகளோட சித்தாந்தங்கள் பெரியார் அந்த டைம்ல பாஜக பெருசா வளரல. ஆனா அந்த முட்டு கொடுக்கப்பட்டுச்சுல, அந்த முட்டு கொடுக்கப்பட்டதுல பாஜக காரங்க உருவாகிறாங்க. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அப்ப இது எப்ப வரும்னா, நம்ம முதல்ல செக்யுலரா இருப்போம். இந்த ரியல் செக்யுலரிசம்ங்கிறது எப்போ வரும்னா, என்னுடைய மதம் எனக்கானது, உங்களுடைய மதம் உங்களுக்கானது, நாம் எல்லாம் ஒன்றாக இந்தியாவில் வாழ்கிறோம், இந்த நாடு நமக்கானதுங்கிற ஒரு புரிதல் தான் உண்மையான செக்யுலரிசம். அந்த செக்யுலரிசம் இருந்துச்சு காங்கிரஸ் கிட்ட அப்படின்னா காங்கிரஸ் தாராளமாக ஜெயிக்கும். சரி, அது இல்லைங்கிறத நான் என்னோட குற்றச்சாட்டு. சரி, இப்போ காங்கிரஸ்ன்ற ஒரு விஷயத்துல உங்களோட அனாலிசிஸ் சொன்னீங்க. இப்போ 2 பர்சனாலிட்டிஸ் எடுத்துக்கலாம், சரியா? மோடி அண்ட் ராகுல். மோடி என்னென்னதெல்லாம் பண்ணி அதை தக்க வச்சுக்கிட்டாரு. ராகுல் கிட்ட அந்த பர்சனாலிட்டியே இல்லையா? ஏன்னா 3வது முறையாவும் ராகுலால் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த முடியலையா? முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாரத் ஏதோ யாத்ரா போனார், எல்லாம் பண்றாரு, இல்ல இம்பாக்ட்லாம் பண்ணிருக்காரு, இல்ல எளிமையா இருக்காரு, பார்வைக்கு அட்லீஸ்ட் இம்பாக்ட் இருக்கு. நான் இம்பாக்ட் இல்ல, இந்த 2 பேரையும் ரேட் பண்ணுங்களேன் நீங்க. இங்க பாருங்க, மோடி அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நான் வந்து 2 பேரும் வந்து ஒரு 2 கான்ட்ராஸ்டான கேரக்டர்ஸ். சோ இவங்க 2 பேரையும் வந்து நீங்க வந்து பிளைண்டா கம்பேர் பண்ணுங்கன்னா ரொம்ப கஷ்டம். சரி, பிரதமர் வேட்பாளரா தான் சொல்றேன். ஆமா, இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மோடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற. ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய கலவரத்தெல்லாம் நடத்தி முடிச்சு வந்தவர். அந்த கலவரத்துக்குமே அவருக்கான தண்டனை இதெல்லாமே அதுல இருந்து அவர் தாண்டி வந்துட்டாரு. அதற்கு முன்னாடி இந்த எக்ஸ்பீரியன்ஸும் வேறங்க. வெறும் சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டு அவருக்கு நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு வந்தாரு. அவர் RSSல இருந்து வந்தவர். RSS ஓட எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியாவில என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். காந்தியை போட்டு தள்ளின காலகட்டத்தில இருந்தே அவங்க எக்ஸ்பீரியன்ஸா தான் வளர்ந்துருக்காங்க. சோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் நீங்க பார்க்கணும். மோடி ஒரு தனி நபர் அப்படின்னு நீங்க பார்க்காதீங்க. சரி, மோடிங்கிறது RSS உடைய ஒரு முகம் பாருங்க. ஒரு முகப்பு அவங்க முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு நபர், ஒரு டைமென்ஷன், அவ்வளவுதான். அந்த இடத்துல தான் நான் பாக்குறேன். அதே போல காங்கிரஸ்ங்கிறது இப்ப ராகுல் காந்திங்கிற இடத்துலயே காங்கிரஸ் தோத்துருச்சு. இதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா ராகுல் காந்தி யாரு? ராஜீவ் காந்தியோட மகன். ராஜீவ் காந்தி யாரு? இந்திரா காந்தியோட மகன். இந்திரா காந்தி நேருக்கு போவோம். இங்கதான் தோக்குது காங்கிரஸ். சரி, அந்த குடும்பம் அந்த கட்சியை விட்டு விலகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்சியே இருக்குமா எனக்கு தெரியல. அதுதாங்க அந்த இடத்துலதான் அது தோத்துக்கிட்டு. அதுதான் நான் சொல்றேன். காங்கிரஸ்ங்கிறது இப்ப இதே மாதிரி ஒரு சுதந்திர போராட்டத்தால் வந்த ஒரு கட்சியாக தான் காங்கிரஸ் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்கிறது. சுதந்திர போராட்டத்துல எல்லாரும் அர்ப்பணிப்போடு வந்ததுனால தானே வந்தது. உண்மைதான். அப்ப வந்து அப்பாவோட வழி, பையனோட வழின்னு நம்ம யாரா பேசிட்டு இருந்தா
அது அந்த கட்சி உருவாயிருக்குமா, இல்லை அந்த சுதந்திர போராட்டத்தில் யாராவது வெற்றி தான் அடைஞ்சிருப்பாங்களா? வாய்ப்பே இல்லைல்ல. எல்லா மக்களோட பங்கீடு தானே காங்கிரஸ் கட்சியாக வளருது. அப்படி வளர்ந்த ஒரு காங்கிரஸ் கட்சியில அந்த பங்கீடு என்பது நீங்க அங்க மேல விட்டுருங்க. காங்கிரஸ் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸ் எடுத்துக்கோங்க, இதுவே குடும்பத்தின் அடிப்படையில் தான் கட்சி போகுது. அந்த கருத்தியலால யாருமே ஈர்க்கப்படல. குடும்ப பாரம்பரியத்தின் அடிப்படையில் தான் கட்சி போய்கிட்டு இருக்குது. எங்க அப்பா மத்திய அமைச்சரா இருந்தாரு, நான் வந்து ஒரு காங்கிரஸோட ஓட் பேங்க் இருக்குல்ல, எவனாவது ஒருத்தன் காங்கிரஸ் குடும்பத்தில் அல்லாதவே அந்த கட்சிக்கு போய் ஓட்டு போடுறான்னு நீங்க நம்புறீங்களா? இன்றளவும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வாங்கக்கூடிய வாக்குகள் என்பது அது குடும்ப வாக்குகள் தான். பிளஸ் திமுக தோல்ல சுமக்கிறது. ஆமா, திமுகவோட கூட்டணியில இருக்கனால அந்த காங்கிரஸ் குடும்ப வாக்குகள் பிளஸ் திமுகவோட கூட்டணி வாக்குகள் இப்படிதான் வருது. அதனாலதான் காங்கிரஸ் தனியால நின்றுச்சுன்னா மண்ணை கவ்வும். தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே மொட்டமான கட்சியா காங்கிரஸ் தான் இருக்கும். ஏன்னா காங்கிரஸுக்கு குடும்பத்தை தவிர, அந்த கட்சியில இருக்கவங்களுடைய குடும்பத்தை தவிர்த்து வேற யாருமே வாக்கு லாயல் ஃபாலோயிங் இல்லைன்றீங்க. லாயல் ஃபாலோயிங் இருக்கு, அது வந்து அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. அடுத்த கட்டமா மக்கள் தானே ஆதரிக்கணும். நீங்க மக்கள் ஆதரவுக்காக அந்த அரசியலே காங்கிரஸ் கையில எடுக்கல. இன்னைக்குமே ராகுலோடைய பிரச்சாரம் முழுக்க காங்கிரஸை மையப்படுத்திய பிரச்சாரம் கிடையாது, மோடியை மையப்படுத்திய பிரச்சாரம். அவருக்கு எதிராக பேசிட்டே அவ்வளவுதான். மோடிக்கு எதிர நான் அப்படின்ட்டு தான் வராரு. நான் ஏன் காங்கிரஸ் ஏன் நீங்க ஆதரிக்கணுங்கிறது அந்த இடத்துல வேலிடான ஹைலைட்டட் பாயிண்டாவே இல்லை. அந்த இன்டைரக்டா அவரே மோடியை ப்ரோமோட் பண்ணிட்டாருன்றீங்க. மோடியோட பூதாகர வளர்ச்சியை காரணம் காட்டி மோடி வந்துட்டா இந்த பிரச்சனைலாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி இவங்களோட ஒட்டுமொத்த இதுமே மோடியோட ஃபியர் ஃபேக்டரை வச்சு தான் இருக்கு. மோடி வந்தா என்னென்ன தவறுகள் நான் சொல்றேன். மோடி அடுத்து இந்த முறை ஆட்சி பெரும்பான்மை வாக்குகளை ஜெயித்து வராரு அப்படின்னா தமிழ்நாடே இருக்காதுங்கிறேன் நான். அதுதான் நெக்ஸ்ட் கேட்கலான் இருந்தேன். தமிழ்நாடே இருக்கு வராங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் என்னென்னலாம் ஆக போகுது அதை சொல்றேன். ஆனா இவங்க பண்ண தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அந்த வந்தா என்னென்ன ஆகும், வந்தா இருக்க பிரச்சனை, இதை மட்டும்தான் பேசினாங்களே ஒழிய நாங்க வந்தா என்னென்ன பண்ணுவோங்கிறத இவர்களால எடுத்து பேசவே முடியல. ஏன்னா இவங்க இருந்த காலகட்டத்துல இவங்க எதையுமே ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஆதரவா அவர் பேசுறாரு ராகுல். தமிழர்களை வந்து யாரும் வந்து அவ்வளவு சீக்கிரம் போய் இது பண்ணிட முடியாது, அவங்கள வந்து நீங்க வந்து அடி பண்ணி வச்சிட முடியாது, அது எங்களுக்கு நல்லா தெரியும், ஞாபகம் இருக்கு அப்படின்லாம் பேசுறாரு. அது எப்படி நீங்க பேசுறாரு. வெளியில வந்து கேட்ட நானும் தமிழன் தானேன்ட்டு போனாரு, ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் பேசுறதுக்கு லாக்கி. ஆனா இது எப்படி அவர் கத்துக்கிட்டாரு? மோடியை பார்த்து தான் கத்துக்கிட்டாரு. அவர் குடும்பத்தை பார்த்து கத்துக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவங்க ராஜீவ். ஆமா, அப்ப அத்தனை தப்பும் யாரு பண்ணா தமிழ்நாட்டுல? இப்ப நான் கேட்கிறேன், உங்க கையிலே அதிகாரம் வந்துச்சுன்னா இந்த தவறுகளை செய்ய மாட்டீங்கிறதுக்கு எந்த உத்தரவாதம் இருக்குங்க? காங்கிரஸ் தானங்க அத்தனை தவறையும் செஞ்சது. இந்திய திணிப்புல தொடங்கி இந்திய பாஜகவை திணிச்சது கொஞ்சம் யோசிங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல மாணவர்களை சுட்டது வந்து பாஜக அரசா? எல்லா தப்பையும் பண்ணது காங்கிரஸ். அந்த இவரு ஜெயமரேஸ்வரி எல்லா தப்பையும் இவங்க தான் பண்ணாங்க, அதுதான் பண்ணேன். அப்படி எப்படி உன்னை நம்பி எவன் ஆதரவா பேச முடியும்? நான் அதான் சொல்றேன், காங்கிரஸ் வந்து அவர்களுடைய கிரெடிபிலிட்டி இழந்தது தான் இன்னைக்கு பாஜக பூதாகரமாக வளர்ந்து நிற்பதற்கான அடிப்படை காரணம். பாஜக கூடவே அது ஒரு இந்துத்துவ சக்தியாக தன்னை வந்து போர்ட்ரே பண்ணிக்குது. அது ஆனா உண்மை கிடையாது. இந்து மதத்தை அவர்கள் காப்பாற்ற போறது கிடையாது, வியாபாரம் பண்றாங்க. நல்லா அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க இது பண்றாங்க. ஏன்னா ஒரு ரொம்ப லாஜிக்கா நான் ஒரு விஷயத்த கேட்கிறேன், இதை நிறைய பேர் சொல்றதுதான். மாட்டு இறைச்சியை இந்தியாவிற்குள் யாரும் வெட்டக்கூடாது, யாரும் திங்கக்கூடாது என்று பேசக்கூடிய அதே பாஜக அரசு உலக அளவில் மாட்டு இறைச்சியை இந்தியா ஏற்றுமதி செய்வதில் முதலிடம் பெற்றிருக்குது இந்தியா. இவர்களோட ஆட்சியில தான். அதை பெருமையாக வேற பீர்த்தி கொள்கிறார்கள். என்னுடைய ட்ரெடிஷன் என்பது மாட்டை கடவுளாக வழிபடுவது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ட்ரம்ப்புக்கு பீஃப்ல ஸ்டிக் பண்ணி கொடுக்குறாங்க. எப்படி ட்ரம்ப்புக்கு பீஃப்ல தான் ஸ்டிக் பண்ணி கொடுக்கணுமா? இந்திய பாரம்பரிய உணவு கொடுக்க வேண்டியதானே? இதை தானே பண்றீங்க. எந்த இடத்துல நீங்க வந்து உங்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை நீங்க பாதுகாத்துட்டீங்க? இன்னொன்று கவனிங்க, பாஜகவோ இல்லை வந்து வேற எந்த கட்சியோ தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு மத்தியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவோம்னு சொன்னாங்களா? நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஏன் பேசவே இல்லை? இப்போ உண்மையாகவே அண்ணாமலை அவர்லாம் வந்து ஏன் அந்த பிரச்சாரத்தை இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இது சட்டமன்றத்துக்கு பேசுவாங்க, நாடாளுமன்றத்துக்கு ஏன் இதை பேசல? ஏன்னா அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும் அது. அப்போ ரொம்ப நேக்கா அவங்க எதுவுமே செய்ய போகிறது இல்லைங்க. அவங்க வந்து பாதுகாக்க போகிறது இல்லை, இந்த மதத்தை பாதுகாக்க போகிறது இல்லை, இந்த இனத்தையோ இந்த மக்களையோ இந்த கலாச்சாரத்தையோ பண்பாட்டு கூறுகளையோ வெஸ்டர்னைசேஷனையோ இவங்க தடுக்க போகிறது கிடையாது. இதுதான் உண்மை. பட் நாங்கள் அதெல்லாம் செய்வோம்னு அப்படி ஒரு பொய்யை வந்து சொல்லிக்கிட்டு இவர்களை ஏமாற்ற தொடங்கி விட்டார்கள். அதை நம்புவதற்கு ஒரு கூட்டமும் இன்னைக்கு பெரிய அளவில் நம்புது. அது ஒரு நாள் ஏமாறுவாங்க. ஆனால் அது என்னைக்கு ஏமாறுறாங்களோ அன்னைக்கு தான் இந்தியா இவர்கள் கையிலிருந்து விடுதலை பெறும்.
அப்போ ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறீங்க. அன்னைக்கு தான் விடுதலை பெறும். அது என்னைக்கு இவங்க இந்த எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ, சுயமாக சிந்திக்க தொடங்குகிறார்களோ, அன்னைக்கு தான் இந்த புரிதல் அவங்களுக்கு வரும். அது வரைக்கும் காங்கிரஸ்லாம் உள்ளதான் உட்காந்துருக்கணும். காங்கிரஸ் இன்னும் பக்குவப்படணுங்கிறத நான் சொல்றேன். ஓகே, இப்போ ப்ரெடிக்ஷனும் ப்ராபபிலிட்டிஸ்லேயே நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தை ரிசல்ட் வந்துடும். அதில் பெரும்பான்மையாக பாஜக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதே ஒரு நோக்கத்தில் நம்ம இந்த கருத்துக்களை முன் வச்சோம் அப்படின்னா என்னென்னலாம் நடக்க போகுது, என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், எதெல்லாம் நினச்சி நம்ம வந்து பயப்பட வேண்டியிருக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான ஆபத்து இருக்குது, அண்ட் இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி சும்மா ஹீரோ மாதிரி ஒத்தையில் நிற்கிறேன் அப்படின்னு திமுக மக்களுக்காக நின்று பாஜகவுக்கு எதிரான அரசியலை செய்யுமா இல்லை அடிபணிஞ்சு? நான் என்ன சொல்றேன், இந்த முறை பாஜக ஜெயிக்கிறாங்க அப்படின்னா திமுக அடுத்த முறை பாஜகவோட கூட்டணி போறவங்க கூட தயங்க மாட்டாங்கிறது என்னோட கணிப்பு. எங்க புலி வந்து புல்ல திங்காதீங்க. அதெல்லாம் பல முறை புல்ல தின்னுட்டு மல்லாக்கெல்லாம் படுத்திருக்கு அந்த புலி. நீங்க ஒரு வாட்டி தின்னுட்டு ஒவ்வாய்மாயில துப்பிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக அதே மெனுவா வந்து என்னங்க ஒவ்வாமையில எங்க துப்புச்சு? இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் பாய்ந்து கொண்டு போயெல்லாம் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். வாஜ்பாய்க்கு ஆதரவு கொடுத்த அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம், ஆதரவா இருந்த அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹெச் ராஜா அவர்களை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்த அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். திமுக தான் இது அத்தனையும் பண்ணுச்சு. பாஜக தமிழ்நாட்டில் ஜெயிப்பதற்கு முதல் விதை போட்டதே நம்ம திமுக தான். இதை தான் நீங்க பாத்துக்கணும். ஏன் இன்னைக்கு மோடி எல்லாரும் சொல்றோம்ல, இன்னைக்கு நம்ம இப்ப சொன்னோம்ல குஜராத் கலவரம், இந்த குஜராத் கலவரத்துல மோடிக்கு ஆதரவாக நின்னது யாரு? அந்த தீர்மானம், இந்த குஜராத் கலவரத்திற்கான எதிரான தீர்மானத்தை கருணாநிதி கவர்மெண்ட் தானே வந்து நீர்த்து போக செஞ்சது. அந்த தீர்மானம் வந்து எடுபடாம போனதுக்கு அவர்களுக்கு ஆதரவாக போய் நின்னதான காரணம். வேற என்ன காரணம்? சரி, ஃபியூச்சரை பத்தி பேசுங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் தேர் ஆல் கனெக்டட். அதுதான் நான் சொல்றேன். எப்படி கலவரம் நடந்த காலகட்டத்திலேயே, குஜராத் கலவரம் சும்மாலாம் கிடையாது. அன்னைக்கு அந்த இஸ்லாமியர்கள் எத்தனையோ பேர் கொல்லப்பட்டாங்க. அப்ப தமிழ்நாட்டில் இருந்த இஸ்லாமிய இயக்கங்கள்லாம் எந்த அளவுக்கு கொதிச்சு போயிருப்பாங்க. அப்பவே ஆதரவு கொடுத்த கூட்டம் இது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து கலவரம்லாம் இப்போ எதுவும் பெருசாக இல்லை, பிரச்சனைகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சிஏஏ அந்த இதுங்கிற பிரச்சனைகள் தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ இவர்கள் ஆதரவு கொடுத்தா என்ன பண்ணிடுவாங்க? இவங்களாம் கொடுப்பாங்க. நான் சொல்றேன் பாருங்க, நீ நடக்குதா இல்லை மட்டும் பாருங்க. என்னைக்காவது ஒரு நாள் இது நடக்கும். தொடர்ச்சியாக பாஜக ஜெயித்து கொண்டு வருகிறது என்றால் திமுக அவர்களுக்கு ஆதரவாக மாறுவார்கள். ஆனா முழுக்க தமிழகமே தங்களுக்கு ஒரு ஆதரவா மாற்றணும்னா இதானங்க சரியான ஒரு சான்ஸ். ஒரு கட்சி அப்படிதானங்க யோசிக்கணும். அதுக்கு அவங்க இங்க அரசியல் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போதைக்கு நீங்க பாருங்க, பாஜகவை வளர்த்து விடுவது யாருன்னு நீங்க உண்மையா நீங்க ஆய்வு செஞ்சு பாத்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க பங்குக்கு அவங்கவுங்க இந்த மாதிரி இருக்குத்தனமா அந்த மாட்டு இறைச்சி இதெல்லாம் பேசி வளர்த்து விட்டுருக்காங்க. ஆனா பேசிக்கா பாஜகவே அதிகமாக பேச்சு பொருளாக வைத்துக்கொண்டே இருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக தான். இப்ப பாஜக தரப்புல ஏதோ ஒன்று சொல்றாங்க, அதை கண்டுக்காம இக்னோர் பண்ணிட்டு போனா கூட இவங்களுக்கு ஒரு பெரிய இது இல்லை. ஆனால் பாஜக சொல்கிற ஒவ்வொன்றுக்கும் இவங்க பதில் கொடுத்துக்கிட்டு பாஜகவுக்கு எதிராக நாங்கள் செயல்படுறோம்னு ஒவ்வொரு முறையும் காட்டிக்கிட்டு அவங்கள ஒரு எதிர்நிலை காட்டுவது போல காட்டி வளர்ப்பது யாரு? இவர் தானே ஸ்டாலின் அவர்கள் தான் வளர்க்குற. அண்ணாமலை அவர் கேட்குற பதிலுக்குலாம் இவங்களாம் டைரெக்டாக பதில் சொல்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி கேட்குற கேள்விகள் என்னைக்கா பதில் சொல்லியிருக்காங்களா திமுக டைரெக்டா அஃபிஷியலா? மதிச்சு பேசினா வளர்த்து விட்டா மாதிரி ஆயிரும்ல. அப்போ இங்க அண்ணாமலையை வளர்த்து விடுறாங்க. அப்புறம் அதை தான் நான் சொல்றேன், வளர்த்து விடுறாங்க. அப்படிதான் சொல்ல முடியும். இப்ப நாம் தமிழருக்குனாச்சு தனித்து அவங்க போட்டிட்டு ஒரு வாக்கு சதவீதம்ங்கிறத அவங்க காட்டி வச்சிருக்காங்க. பாஜக இது வரைக்கும் அந்த மாதிரி தனித்து போட்டிட்டு வாக்கு சதவீதத்தை காட்டினதே இல்லை இது வரைக்கும். அந்த ரிஸ்கே அவங்க எடுக்கல. எப்பவுமே கூட்டணி கட்சிகளோட வாக்குகளோட சேர்த்துக்கிட்டு தான் அவங்க வாக்கு காட்டிட்டு வராங்க. அப்ப எதுக்கு நீங்க வந்து பாஜக பேசுற விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிக்கிட்டு பாஜக பூதாகரப்படுத்திக்கிட்டு, இதுதான் விஷயம். அப்ப என்னன்னா இவர்கள் வளர்த்து விடுகிறார்கள், வளர்க்கிறார்கள் பாஜகவை. ஏன் அவங்க வளர்க்குறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சுயநலம் இருக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜக ஒன்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு 2வது இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா, அதிமுக ஒளிஞ்சிருச்சு அப்படின்னா இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எங்க எவ்வளவு ஊழல் பண்ணாலும் எவ்வளவு அட்டூழியம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் சிறுபான்மை வாக்கு எல்லாம் நமக்கு அப்படியே ஃபில்டர் ஆயிடும். நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம வாட்டு இஷ்டத்துக்கு நம்ம செய்யலாம். இதுதான் அவங்களோட பிளான். இப்போ ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கேங்கிற மாதிரியே இருந்துச்சுன்னு வைங்களேன், நாளை பின்ன என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே ஏதாவது ஊழலில் பெரிய சில ஒரு இது வந்துச்சுன்னா ஏடிஎம்கேக்கு மக்கள் தாவிடுறாங்க. சிறுபான்மை வாக்கு எல்லா வாக்கும் அந்த பக்கம் சேச்சுரேட் ஆயிரும். இது ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம கட்சிக்காரங்க வாக்கு கூட நமக்கு வந்து அதான் கட்சிக்குன்னு ஒரு வாக்கு இருக்குல்ல, அந்த வாக்கு பிளஸ் கூட வந்து சிறுபான்மை வாக்கு ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எப்பவுமே இங்கே தமிழ்நாட்டில் ஜெயிக்கலாம், பிரச்சனை இல்லை, ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாம். அப்போ அங்கே பாஜக நமக்கு ஆப்போசிட்ல வரணும், அதிமுக ஆப்போசிட்ல இருக்கக்கூடாது. இது இவங்களோட பிளான். அந்த பிளானுக்கு வந்து பாஜகவை வளர்த்து விடுறதே திமுக தான். இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன்.
சரி, இவருக்கு தமிழ்நாட்டு மேல ஒரு தனி பாசம் இருக்குன்னு தெரியும். அதாவது வடக்குல இருக்க நிறைய பேருக்கு தமிழ்நாட்டு மேல ஒரு தனி பாசம் இருக்கும். 3வது வாட்டி மேல ஜெயிச்சிட்டாரு. தமிழ்நாட்டுக்கு அவங்க என்ன பிளான்ஸ் வச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? யார சொல்றீங்க? அதாவது பாஜக அரசாங்கம் வந்தாங்கன்னா மோடி வந்தாரு. தமிழ்நாடுங்கிறது மட்டும் இல்ல, பாஜகவுடைய ஒரு அடிப்படையான RSS உடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவை மாநிலங்களாக, அதாவது மொழிவழி மாநிலங்களாக பிரிப்பதே வந்து அபத்தம்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. லிங்குவிஸ்டிக் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஓகே. ஏன்னா அப்பதான் ரிலீஜியஸா அவங்கள எல்லாம் இணைக்க முடியும். நீங்க லிங்குவிஸ்டிக் டெரிட்டரி இருந்துச்சுன்னா அங்க இப்ப வந்து கோ பேக் பாண்டியன் அப்படின்லாம் போட்டுட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் பண்ண முடியுமா? லிங்குவிஸ்டிக் டெரிட்டரியும் அது லிங்குவிஸ்டிக் உணர்வு இருந்துச்சுன்னா. இப்ப நானே கேட்கிறேன், எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அரசியல், கேவலமான ஒரு இதை தானே அவங்க பாஜக பண்றாங்க. எப்படி நீங்க இதை நியாயப்படுத்துவீங்க? வாழை இலையில சாப்பிட்றது என்ன அவ்வளவு இழிவா? அதான் பெஸ்ட். வாழை இலையில சாப்பிட்றதை இழிவுபடுத்தி பேசுறீங்க. அப்புறம் எங்ககிட்ட என்ன சொல்லுவீங்க? ஒரு இந்திய குடிமகன் எந்த நாட்டிலும் எங்கேயும் சென்று வேட்பாளராக நிற்கலாம், மக்கள் ஏற்றுக்கொண்டால், மக்கள் வாக்குப்படுத்தானே வரப்போறாரு. அப்போ ஏன் அவ்வளோ வன்மத்தை கக்கிட்டு இருக்கீங்க? மக்கள் ஓட்டு போட தானே ஜெயிக்க முடியும். அவரு மக்கள் ஓட்டு போடாமல் போக போகிறாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த இடத்துல தமிழர்கள்ங்கிற ஐடென்டிட்டியை வந்து அவரை நீங்கள் வேட்டி சட்டையில கூட அதிகமாக பார்க்க முடியாது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க, வேட்டி சட்டையில் நீங்கள் அவரை பார்த்துருக்கவே மாட்டீங்க. அவர் வாட்டி எப்போ பார்த்து பேண்ட் அண்ட் ஷர்ட்டில் தான் இருக்கார். ஆனால் அந்த விளம்பரத்தில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க, எப்படி கட்டுறாங்க. சட்டை, ஒரு தமிழ்நாட்டு தமிழர்கள் எப்படி உடை எடுத்துவாங்களோ அதே மாதிரியான உடையில் அவரை காட்டி, அப்போ அது ஒரு நோக்கம் என்ன? தமிழர்கள் இழிவுபடுத்தணுங்கிறது தானே. ஒடிசால அந்த மக்கள்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்களாம். இவர் வந்து அவர் ஃபேமிலிக்குள்ளே போகிறாராம். போயிட்டு என்ன பண்ணுறாரு, தமிழ் சேனல் போட்டு உட்காந்துக்கிறாராம். அதாவது என்னோட வீட்டுக்குள்ள வந்து நீ வந்து உன்னோட மொழியை பேசுறியா அப்படின்னு. அவர் எங்க மொழி? அவரோட மனைவி யாரு? தமிழச்சியா? அவங்க அந்த மாநிலத்தை சார்ந்தவர் தானே அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர் வீட்டுக்குள்ள தமிழ்ல பேசிட்டு இருக்க முடியும்? ஆனா இவர் எப்படி போர்ட்ரே பண்றாங்க பாரு. அப்ப இங்க வந்து மொழி வெறுப்பு வந்துடாதா? அவங்களுக்கு வேணும்னா வேற மாதிரி மாத்திப்பாங்க. அப்படியே உள்டாவா மாத்துறீங்க. அதை தான் சொல்றேன், இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு முதல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மொழி சார்ந்த உணர்வுகள் இதெல்லாம் அவங்களுக்கு தமிழ் மொழி மேல பற்றோ இதுவோ எதுவுமே கிடையாது. பற்று இல்ல. ஐடென்டிட்டியா தமிழன் சொல்லிடக்கூடாது, ஹிந்துன்னு சொல்லணும். இதுதான் அவங்க நோக்கம். அப்ப ஹிந்துன்னு எப்போ ஒருத்தன் சொல்லுவான்? அப்ப இந்த மொழி சார்ந்த ஒரு புரிதலோ அறிவோ இல்லை அப்படின்னா தன்னை ஒருத்தன் மதமாக அடையாளப்படுத்திக்குவான். அப்ப அதை தான் இவங்க வந்து உருவாக்க பாக்குறாங்க. இந்தியா முழுக்க எல்லாரும் தங்களை மதமாக அடையாளப்படுத்திக் கொள்ளணும். 2வது, ஹிந்துவாக இருப்பவன் மட்டும்தான் இந்தியன்கிற ஒரு உளவியலையும் இவர்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. நான் போய் பார்க்குறேன், ஆப்கானிஸ்தானில் அது இவர் நம்ம தமிழ் ட்ரெக்கர் இருக்கார்ல, இவர் வந்து இங்கே ஆப்கானிஸ்தானில் போய் அவரை கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அங்கே கீழே போய் சங்கிகள்லாம் கமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வந்துட்டு அங்கே எதுக்கு போனீங்க அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு. இயல்பா அங்கே எதுக்கு போனீங்க, அவங்களாம் ஆபத்தானவர்கள் அப்படின்னு கீழே ஒரு சங்கி போய் கமெண்ட் பண்ணுது. அவங்கெல்லாம் தான் இங்கேயும் இருக்காங்களே. எங்க ஆப்கானிஸ்தான்காரன் இங்கே இருக்கான், இந்தியனா பார்க்கல, முஸ்லீமா பார்க்குறான். முஸ்லீமையே அவன் வெளிநாட்டுக்காரனா பார்க்குறான். புரியுதா? முஸ்லிம்ஸ்னாவே இந்தியன் இல்லைன்னு அவன் மண்டையில ஏறி இருக்குது. அப்ப இந்த உளவியல் இருக்கா இல்லையா? இன்னைக்கு இந்தியா இஸ் ஃபார் ஹிந்துஸ்ன்னு வாய்க்குசாம் பேசுறாங்களா இல்லையா? இந்தியா இஸ் ஃபார் இந்தியன்ஸ் தானங்க சொல்லிட்டு இருந்தோம் இது வரைக்கும். இந்தியர்கள் என்றால் அதில் வந்து புத்த மதத்தை பின்பற்றவர் இருக்கான், சமண மதத்தை பின்பற்றவர் இருக்கான், ஜெயின மதம், எல்லா மதத்தையும் பின்பற்றவன், இந்து மதத்தை பின்பற்றவர் இருக்கிறான், கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றவர் இருக்கிறான், ஜொராஸ்ட்ரியன் இதை ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க உள்ள. எல்லாரும் சேர்ந்தானே இந்தியர்கள் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இவ்வளவு நாளா. ஆனா இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இந்தியர்கள் இல்லை, கிறிஸ்தவர்கள் இந்தியர்கள் இல்லைங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இதுதான் நான் சொல்றேன். இது ஒரு இந்தியாங்கிற பேரையா பாரத் அப்படின்னு மாத்தணும்னு வராங்க. புதுசாக கட்டின பார்லிமெண்ட்ல கொண்டு போய் அகண்ட பாரத்தோட மேப்பை போடுறதுக்கு முடியாம மௌரிய பேரரசு மேப்பை போட்டிருக்காங்க. நான் அதை வரவேற்கிறேன். அந்த மேப்பை நீங்க நல்லா பாருங்க, நான் அதை வரவேற்கிறேன். நம்மளது இருக்காதா? அது மௌரிய பேரரசு மேப்பை எதுக்கு மௌரிய பேரரசு மேப்பை கொண்டு வந்து போடுறீங்க? அவங்கள அப்படிதான் அடையாளப்படுத்திக்கிறாங்க. அப்புறம் அதுல தமிழ்நாடு இல்ல, தேங்க்யூ அப்படிதான் நன்றி தான் சொல்லணும் உங்களுக்கு. சரி, இப்போ இந்தியா மேப்பை போடுங்கன்னா இந்தியா மேப்பை போடாம மௌரிய பேரரசு மேப்பையா போடுவீங்க? அதுதான் நான் கேட்குறேன். அப்போ இவங்களோட நோக்கம் என்ன, இவங்களோட சிந்தனை என்ன? ஸோ தமிழ்நாடு வந்து அவங்களோட அரசியலை வந்து பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக இல்லை நாம் தமிழர் கட்சி யாருமே சாராம தமிழக மக்களுக்கே அந்த ரெசிஸ்டன்ஸ் உள்ள இருந்து எப்பவுமே காலங்காலமா 1000 வருஷமா இருக்கிறனால நம்மள ஃபர்ஸ்ட் உடைக்கணும்னு பார்ப்பாங்களா? ஸோ தமிழ்நாடை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணா யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவா? நம்மளால எடுத்து போராட முடியாதா? சாதியவாதம் இருக்குல்ல, நீங்க இன்னைக்கே பாருங்க எந்தெந்த கட்சியெல்லாம் கூட்டு சேர்ந்திருக்குன்னு எல்லாமே சாதிய கட்சிகள் தான்.
பாஜகவோட. இந்த சாதிய கட்சிகள் அவங்களுக்கு என்னன்னா நம்மளும் ஒரு சிஎம் ஆகணும், ஏன்னா நீங்களும் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருப்பீங்க, அதாவது சீஃப் மினிஸ்டர் இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அந்த கான்செப்டே தான் உடைக்கிறாங்களே, மாநிலங்கிறதே தான் உடைச்சு தான் அதை மாற்ற போகிறாங்க. நீங்களும் ஒரு சீஃப் மினிஸ்டர் எப்படி சீஃப் மினிஸ்டராக இருப்பீங்க? அவங்க அதை மாற்றி நிர்வாக கட்டமைப்பாக மாற்ற போகிறாங்க. ஸோ சீஃப் மினிஸ்டர்னு ஒரு பொறுப்பே இருக்குமாங்கிறது டவுட்டு தான். அவங்க கான்ஸ்டியூஷனே மாற்றுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதை புரிஞ்சுக்காம நமக்குன்னு நம்ம கொங்கு மண்டலம் தனியாக போச்சுன்னா நம்ம பசங்க தானே இருப்பாங்க, கொங்கு பசங்க தானே இருப்பாங்க. வாங்க மோடி வணக்கங்க மோடி கொங்கு மக்கள் வரவேற்போம் கூடின்னு பாடிக்கிட்டு நம்ம பாடிட்டு அப்படியே வரவேற்றுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இருக்காது. உங்க ஆள் இருப்பாரு, ஆனால் அது உங்க ஆட்சியா இருக்காது. அங்கே கொங்கு தமிழ் இருக்காது, அங்கே வடநாட்டு ஹிந்தி தான் உள்ள வந்து ஆதிக்கம் செலுத்தும். ஏங்க அது நடக்குதா இல்லையா? ஆல்ரெடி இருக்கு. ஹிந்தி தெரியாதவர்களை வட இந்தியாவில் எப்படி ட்ரீட் பண்றாங்க நீங்களே பாருங்க. இந்த உளவில் எங்கேயாவது மாற்றப்பட்டிருக்கா பாஜக அரசுல? தமிழ் தான் வந்து உலகத்தின் மூத்த மொழி, இந்தியாவில் மிக மூத்த மொழி தமிழ் தான் மோடி இங்கே தான் வந்து பேசுறாரு. என்னைக்காவது வந்து அங்க பேசுறாரு அவர்? அதை அவங்களுக்கு புரியாதுல்ல, அதனால ஜாலியாக அப்படியே பேசினாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? இன்னைக்கு நீங்க உங்களுக்கு சந்தேகம்னா இன்னைக்கு நீங்க ஒரு மைக்கை தூக்கிட்டு போயிட்டு which is the old language in India இல்ல which is the old language in the world நீங்க பண்ணிட்டீங்க தான். எவனாவது ஒருத்தன் தமிழ் சொல்றானா? வேற எங்கேயோ இருக்காங்க ப்ரோ. அவங்க வாட்டு என்ன இஷ்டத்துக்கு ஹிந்தின்னு சொல்றான். டே, ஹிந்தியோட 800 வருஷம் பழைய மொழியை எடுத்துக்கிட்டு வந்துட்டு நீ வந்து ஓல்டஸ்ட் லாங்குவேஜ்னு அவன் நம்பிக்கிட்டு இருக்கான். ஹிந்தியை சான்ஸ்கிரிட் ஏதோ சொன்னா கூட ஏதோ ஒன்று சரி போ அப்படின்னு 1000 வருஷம் ஏதோ சொல்றப்போ அப்படின்னு விட்டுலாம். ஹிந்திங்கிறானே வாய் கூசாம. இந்தியன் நேஷனல் லாங்குவேஜ் எதுன்னு போய் கேளுங்க, எல்லா பையனும் ஒன்றும் ஹிந்திம்பா. அவ்வளோதாங்க இங்கே புரிதல் இருக்கு. இதெல்லாம் நான் சொல்றது வந்து பாமர மக்கள்கிட்ட கிடையாது. நீங்க நல்லா படிச்சவங்க போய் கேளுங்க, வெல் எஜுகேட்டட் பீப்புள்கிட்ட கேளுங்க, அவன் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். இது ஒரு ஆதிக்கத்தின் வெளிப்பாடுங்க. அவனுக்கு தெரியாம கிடையாது, வீம்புக்குனே பண்றான். அவனுக்கு தெரியாம இருக்குமா? படிக்காம இருப்பானா? அவன் முட்டாளா? அவன் தற்கூரியா? எப்படி கூகுளில் மாற்றி அமைச்சிருக்காங்களோ அது மாதிரி ஃபேக்டை மாற்றி அமைக்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க வந்து ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு திணிக்கிறான் நம்மக்கிட்ட. இது எல்லாம் நாளைக்கு நடக்கும். இது தமிழ்நாடு ஒன்றா இருக்கும்போதே இந்த திணிப்பு நடக்குது. தமிழ்நாட்டை வந்து கொங்கு பகுதி, வட தமிழகம், தென் தமிழகம்னு இவங்க பிரிக்கிறாங்க. தமிழகம்னே பிரிக்க மாட்டாங்க. அவங்க எதாவது பேர் வச்சுட்டு தட்சிண பிரதேசம் அது இதுன்னு எதையோ ஒன்று பிரிப்பாங்க. அப்படி தான் பிளானில் இருக்காங்க அவங்க. ஸோ இது இப்படி தான் பிரிச்சுட்டு கடைசியில் வந்துட்டு என்னென்னா இது எல்லா பக்கமும் பிரிப்பாங்க. அந்த தமிழ்நாட்டை மட்டும் உடைக்க மாட்டாங்க. ஆந்திரா 2 ஆல்ரெடி இருக்குது. இப்போ அது தெலுங்கானா 2 உடைப்பாங்க. சிறிமாந்திராவே 2 உடைப்பாங்க. அதே போல் கேரளாவோ 2 3 உடைப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மாநிலங்கள்ங்கிறது இல்லாமல் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிர்வாக கட்டமைப்பு மாதிரி மாற்றுவாங்க. ஒட்டுமொத்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும், இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் எலெக்ஷன்ஸோ இல்லாமல் மாற்ற போகிறாங்க. சரி, கடைசியாக ஒன்று கேட்குறேன், நம்ம அதெல்லாம் எதிர்த்து போராட முடியாதா? ஒன்றும் பண்ண முடியாது. போராட முடியும். எப்படி போராடுவீங்க? ஒரு வீதியில் இறங்கி தான். வீதியில் இறங்கி போராடுறதுக்கு அன்றைய பாஜக அனுமதிக்கும் நீங்கள் நம்புறீங்களா? அந்த ஜனநாயக போராட்டத்தை பாஜக ஏற்றுக்கணும்னு நம்புகிறீங்களா? குஜராத் கலவரம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? மக்களுக்கான தானங்க. அவன் தான் சாதியவாதத்தை கையில் எடுக்கிறானே, நீங்கள் அதிலேயே புரிய வேண்டாமா? அவன் யாரை கையில் எடுக்கிறான்னு பாருங்க, புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இதை விரும்ப மாட்டாங்க யாரும். ஆனால் அங்கே அந்த இடத்துல வந்து எப்படியாவது ஒரு தரப்பை வந்து நமக்கு சாதகமாக வச்சுக்கணும். அதுதான் சாதியவாத தரப்பை வந்து கையில் எடுக்க பார்க்குறாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், அடிப்படை போகிறதே அவனுக்கு தான் முதல்ல. ஃபர்ஸ்ட்டு அவங்கள வச்சு தான் அதை கட்டமைப்பாங்க. அவங்கள வச்சு அந்த மெஜாரிட்டிஸை வச்சு தான் நம்ம உடைக்கிறதுக்கெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் அந்த புத்தி ஏற்றிட்டு இருக்காங்க உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் அவங்க தான் அதில் அடி வாங்குவாங்க. அவங்களோட உரிமைகள் தான் முதல்ல பறிக்கப்படும். அவங்களோட நிலங்கள் தான் சுரண்டப்படும். இங்கே பிரச்சனை நம்மக்கிட்ட திராவிடம் இருக்குது. திராவிடம்ங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நான் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இது அதை விட பெரிய ஆபத்து. பட் இட்ஸ் டூ லேட். நான் முன்னாடியே இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இந்த விஷயங்கள்லாம் முன்னாடியே நிறைய சில விஷயங்கள்லாம் பேச முடியல வெளிப்படையாக, நான் சொல்லிட்டேன். பட் இது இப்போ என்ன நடக்க போகுது. ஆனால் இந்த முறை எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை என்னென்னா, காங்கிரஸ் வந்து ஒரு கணிசமாக சீட்டுகளை ஜெயிக்கிறதுனால ஒரு ஃபுல் மெஜாரிட்டேரியன் கவர்மெண்ட்டாக பாஜக இந்த முறை வராது. ஈஸியா அந்த பில்லும் பாஸ் பண்ணிட முடியாது, எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது. அது அவங்களுடைய ஆட்சியை வந்து கேள்விக்குறியாக்குற ஒரு இடத்துல தான் இந்த முறை அவங்க ஜெயிப்பாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அங்கதான் டெமோக்ரஸி உயிர் பொழைச்சி இருக்குன்றீங்க. கொஞ்சம் அந்த ஒரு எதிர்ப்பு இருக்கும். ஏன்னா இவங்க கொண்டு வர இந்த மாதிரி பெரிய சேஞ்சஸ்லாம் அவங்களால முழுசா செய்ய முடியாம இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா இப்ப இந்த ஃபார்மர்ஸ் பில் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை அவங்க எவ்வளவு ஒரு ஏகாதிபத்திய சிந்தனையோட பண்ணாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள ஃபார்மர்ஸ் அத்தனை பேர் விவசாயிகள் வந்து போராடும் பொழுதும் எத்தனை ஆண்டு, கிட்டத்தட்ட 1 வருஷங்க, 1.25 வருஷத்துக்கு மேல போட்டு தங்கிட்டாங்க. 1.5 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. கண்டுக்காம இருந்தார்ல, ஒரு பக்கம் கூட எட்டி பார்க்கல. இல்ல அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு இறுகிய மனதோட தானே அவங்க செயல்படுறாங்க. அந்த மக்களுக்காக நீங்க கொண்டு வரீங்கன்னா மக்களை எதிர்த்து போராடும் போது அது வாபஸ் வாங்கல என்ன பிரச்சனை?
அங்கே ஒரு ஈகோலாம் இருக்கு பாருங்க. அது 3வது முறை ஜெயிக்கும் போது, அந்த 2வது முறை ஜெயிக்கும் போதே அந்த ஈகோ அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, தெய்வ பிறவி வேற ஆயிட்டாரு. இப்ப அவரே சொல்லிக்கிறார், நான் தெய்வ பிறவின்ட்டாரு, சொல்லிட்டாரு வெளிப்படையா. ஐயோ, அவங்க அம்மா இருந்த வரைக்கும் அவங்க அம்மாவுக்கு பிறந்தேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அவங்க அம்மா இல்ல, இப்ப அவர் தெய்வ பிறவிங்கிறாரு. நம்ம எங்க போக போறோம்னு புரியலைங்க எனக்கு. என்னமோ நடக்க போகுது. ஆனா இந்தியா ஒரு ஆபத்தான சூழலை நோக்கி நகர்கிறது. இன்னைக்கு அதோட தொடக்கம்னு சொல்றீங்க. ஆமா, இன்னைக்கு பாஜக தான் ஜெயிக்க போவதாக தெரிகிறது. ஸோ சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் முடிவு வரல. பட் பார்க்கறது கடவுள் தான் காப்பாற்றணும். என்னுடைய கணிப்பு நான் தெளிவாக சொல்லிட்டேன். இன்னொன்று ஒரு அடிப்படை என்னன்னா, உலக அரசியலையும் நம்ம இதில் கணக்கில் எடுத்துக்கணும். உலக அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் மாறிக்கிட்டே வருது. நீங்கள் கவனிங்க, இந்த டெமோக்ரஸிலேயே தொடர்ச்சியாக ஒரே தலைவர்களை கொண்ட நாடுகள் வந்து ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா கவனிங்க. ஸோ மோடி அந்த இடத்துல போயிட்டு புட்டினோடையோ சீன அதிபரோடையோலாம் போய் கைகோர்ப்பதற்கு வாய்ப்பு வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு சைடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காங்கிரஸ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ அமெரிக்கா. நீங்க நல்லா பார்த்தா தெரியும், அமெரிக்காவுக்கு கொஞ்சம் ஆதரவா சால்ரா அடிக்கிற விஷயங்கள் வந்து காங்கிரஸ் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக செய்யுது. இந்த முறை பார்த்தீங்கன்னா சில அமெரிக்க ஊடகங்கள் அது அந்த டீப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இந்த டீப் ஸ்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோடி மேலே கொஞ்சம் அதிருப்தி இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா தெரிந்தோ தெரியாமலோ மோடி எடுத்துக்கொண்டு வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஜியஸான ஒரு கம்யூனிட்டியை தான் அவர் வந்து உருவாக்கிட்டு வர்றாரு. இந்தியா வந்து ஒரு ரிலீஜியஸ் ஃபேஸாக தான் அவர் கொண்டு வர்றாரு. ஒரு செக்குலர் ஃபேஸாக அவருக்கு இல்லை. ஸோ ரிலீஜியஸ் ஃபேஸ் தான் அவருக்கு இருக்குது. ஸோ இதுவே வந்து அமெரிக்கா மாதிரியான நாடுகளுக்கு வந்து ஒரு மாதிரியான குழப்பங்கள். இப்போ இன்னொன்றுங்க, இந்த எல்ஜிபிடி அஜெண்டா, இந்த மாதிரியான குளோபல் அஜெண்டாஸ்லாம் வந்து மோடி அரசு வந்து கண்டுக்காம தான் இருக்க முடியும், அதை ஆதரிக்க முடியாது. நீங்க நல்லா காங்கிரஸ் அவங்களோட இதுல கொண்டு வந்தாங்களோ இவங்க வந்து ஆதரிக்கிறாங்க. ஏன்னா இவங்க தேர்தல் அறிக்கை, நான் தான் சொல்றேன், காங்கிரஸ் நாசமா போறதுக்குலாம் காரணங்கள் நான் சொல்றேன்ல, இதெல்லாம் ஒரு காரணம். அமெரிக்காக்காரன் ஏதோ கொண்டு வந்தாலும் அப்படியே ஓகே வாங்க கொண்டு வாங்க, அவன் கொடுப்பது அனைத்தும் நன்மைக்கேன்னு சொல்லி அப்படியே குடிக்கக்கூடிய கூட்டம் தான் இது. அதே போல் எல்ஜிபிடிக்குலாம் சப்போர்ட்டிவாக இவங்க போயிட்டு இருக்காங்க. பட் பிஜேபினால சப்போர்ட்டிவாலாம் ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் சப்போர்ட்டிவான ஸ்டாண்ட் எடுக்கவே முடியாது. அவங்க நியூட்ரலாக தான் நிற்க முடியும், எதுவும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி தான் நிற்க முடியும். ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லும்போது எப்படி பார்த்தாலும் இது ஒரு மதவாதம் தானே. ஆதரிக்கிறாங்கன்ட்டு வரும்பொழுது கண்டிப்பாக வந்து அவர்கள் ஆதரவுகளை இழக்க தொடங்கி விடுவார்கள். எல்ஜிபிடி அஜெண்டா நான் ஆதரிக்கிறேன், அதை நான் ஆதரிக்கிறேன், இதை நான் ஆதரிக்கிறேன்னு இவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த குளோபல் அஜெண்டாஸ்லாம் தலையாட்ட ஆரம்பித்தாங்க அப்படின்னாவே பிஜேபி கவர்மெண்ட் அடி வாங்க ஆரம்பிச்சிடும் இனிமேது. அப்போ அவங்க மேக்சிமம் இதெல்லாம் தலையாட்ட முடியாமல் இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த குளோபல் எலைட்ஸுக்கு வந்து ஒரு வெறுப்புணர்வை மோடி மீது உருவாக்கிட்டு இருக்கு. மோடி மேலே இந்தியாவில் மோடி அரசாங்கத்து மீது உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இன்னொன்று தெரிந்தோ தெரியாமல அது ஒரு நல்ல ஸ்டாண்டு. மோடி வந்து இன்னும் சாயாத ஒரு ஸ்டாண்ட்ல எடுத்துட்டு இருக்காரு. இது ஒரு பாசிட்டிவ்னு சொல்லிடுவோம், இல்லை நெகட்டிவ்லாம் சொல்லிட்டோம், பாசிட்டிவ்னு சொல்லிடுவோம். இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கை என்பது காங்கிரஸை விட பெட்டரா இருக்கு மோடி கவர்மெண்ட்ல. இதை நம்ம சொல்லி தான் ஆகும், இதை ஒத்துக்கிட்டு ஆகணும்ன்றீங்களா? ஒரு அளவுக்கு நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இலங்கை சார்ந்த விஷயங்கள்ல இன்னும் வந்து நடுநிலை தன்மையோட நிற்கிறது அது ஒரு வேற மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகுது. அதான் நீங்க வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் பிஜேபி கவர்மெண்ட். ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? இங்க ஆனால் நாங்கள் எடுப்போம்னு நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, வாயில சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் எடுக்கிறது இல்லையே. தனியிலம் தான் தீர்வுன்னு ஒரு ஸ்டாண்ட் ஏன் மோடி கவர்மெண்ட் எடுக்கல? இன்னும் எடுக்கலாமே, அதான் வந்துருச்சேங்க. இதுக்கு மேலே என்னங்க? அங்கே சீனா கவர்மெண்ட் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிட்டான். ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டே சீனாவோட பேச்சை கிட்ட தான் இனிமேல் செயல்பட போகிறாங்க. அங்கே பொருளாதார பிரச்சனைகள் வந்துருச்சு. இப்போ இந்தியா போய் ஹெல்ப் பண்ணுற இடத்துக்கு வந்துருச்சு இந்தியா. ஸோ இந்தியா ஒரு முடிவு எடுக்க வேண்டியதானே? நீ ஈழத்தை அமைச்சு கொடு, நான் ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். தமிழர்களுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு ஒரு வசதியான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அதெல்லாம் அவங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க செய்யல. அதுக்கு ரீசன் என்ன? அப்போ காங்கிரஸ் பண்ண தவறுகளை தமிழர்கள்னு வரும்போது இவங்க செய்கிறாங்க. சரி, ஈழத்தமிழர்களை நீங்கள் இன்னும் கவனிங்க. ஈழத்தமிழர்களுக்கு வந்து நீங்கள் ஏன் சிஏஏல வந்து கொண்டு வரல? நீங்கள் காங்கிரஸ் பண்ண அதே தவறு தானே நீங்களும் பண்ணுறீங்க. அப்போ தமிழர்களை வந்து இவங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைங்கிற கான்செப்ட் தான். ராகுல் ஆண்டாலும் மோடி ஆண்டாலும் எங்களுக்கு உண்மையிலே கவலை கிடையாது. ஏன்னா எங்களுக்கு எப்பவுமே கவலை இவங்க 2 பேராலையும் வருது. பழகிருச்சு. நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் எங்க கண்ணுக்கு தெரியுறீங்க, வித்தியாசமா தெரியல எங்களுக்கு. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் எங்ககிட்ட செயல்படுறீங்க. காங்கிரஸுக்கு எதிராக நாங்கள் செயல்படுறோம்னா இங்கே ஆப்போசிட்டாக செயல்படணும்ல. ஆனால் எங்கள் விஷயத்தில் பாருங்க எந்த ஒரு ஆப்போசிட்டும் நடக்கல. அப்போ அதான் தமிழ் தேசியம் தனியாக நிற்கிறதுக்கான காரணம் என்னங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எங்கள் ஸ்டாண்ட் தனி தான். ஸோ இன்னும் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது சில பேர் சொல்கிற மாதிரி காணல் நீர்லாம் இல்லை, இனிமேல் தான் நம்ம ஸ்ட்ராங்காக போகிறோம். நீங்கள் இப்போ இந்த தமிழ்நாட்டை உடைக்கிறேன்ட்டு வரீங்கல்ல, அன்னைக்கு தமிழ் தேசியம் எப்படி உருவாகுதுன்னு பாருங்க நீங்கள். நன்றி.
நன்றி. அதை தான் நான் சொல்றேன். நீங்க உடைக்க ட்ரை பண்றீங்களே, அன்னைக்கு வரும் தமிழ் தேசியம், அப்ப காட்டும் உங்களுக்கு தமிழ் தேசியம் என்னன்னு. வெயிட்டிங். எனிவே நீங்க இப்போ இந்த கிரேட்டர் ஈவல்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க வந்து ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ், உங்களோட மோனோலாக்ஸ், நீங்க அடிக்கடி காணொலி மூலியமா மக்களை சந்திக்கிறது அதிகரிக்கும்னு நம்பலாமா? கண்டிப்பா, அதுக்கான தேவை கண்டிப்பா. நீங்க இப்ப ஏன்னா இப்ப பிஜேபி இப்ப ஜெயிக்க போகுது, நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறமும் நம்ம பேசதான் போறோம். ஸோ இப்ப ஜெயிக்க போகிறது நோக்கி நம்ம பேசுறோம். இப்ப அது அப்படிதான் தெரியுது கண்ணுக்கு. பட் ஜெயிக்கல அதிகாரப்பூர்வ ரிசல்ட் வரட்டும், திருப்பி உடனே. ஆமா, ரிசல்ட் வரும்பொழுது எனக்கு என்னோட கணிப்பு இவங்க ஜெயிக்கிறாங்க, பட் பெரும்பான்மையை ஜெயிக்க மாட்டாங்கங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த பெரும்பான்மையை ஜெயிக்காமல் இருக்கணுங்கிறது நம்ம வேண்டிக்கிறோம் ஆண்டவங்கிட்ட. ஏன்னா பெரும்பான்மையை ஜெயிச்சாங்கன்னா நமக்கு தான் மொதல் ஆப்பு. அவங்க கான்ஸ்டியூஷன்ல கை வைப்பாங்க. கான்ஸ்டியூஷன்ல கை வச்சாங்கன்னா அவங்க மொழிவழி மாநிலங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. நம்ம அதை இழந்துட்டோம், அந்த மொழிவழி மாநில கோட்பாட்டில இருந்து நம்ம விலகிட்டோம் அப்படின்னா தமிழ் தேசியம் இல்லை, தமிழர்களுடைய வாழ்வாதாரமும் தமிழ் இனத்துடைய எதிர்காலமே கேள்விக்குறியாயிரும். இதுதான் தாய் நிலங்க. இதை நீங்க விட்டீங்கன்னா என்னங்க பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தாய் நிலத்தை அவங்க 3 நாளா உடச்சு கூறு போட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சுங்க. நமக்குள்ள உட்பகையை வளர்த்து விட்டுருவாங்க. இன்னைக்கே உட்பகை வளர்க்குறது தானே இவங்களோட அரசியலாவே இருக்குது. வெட்டிட்டு செத்துக்கிட்டு தானே கிடக்கலாம் தமிழன். நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், அதெல்லாம் நம்ம பேசுவோம். பட் தமிழ் இனம் என்பது அழிந்துவிடும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தால், நம்மளோட தாயகம் உடைக்கப்பட்டால், பிரிக்கப்பட்டால் தமிழ் இனம் அழிஞ்சுவிடும். அதை மனசுல ஒவ்வொரு தமிழனும் ஏத்துங்க. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, அந்த ஏ பொலிட்டிக்கல்னு ஒரு பெரிய யங் குரூப் யூத் சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாருமே வேற வழியே இல்லாம அரசியல் மயப்பட போறாங்க. தொடர்ந்து அடுத்த காணொலியில நிறைய விஷயங்கள் இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமா நம்ம பேச போறோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மிக்க நன்றி பாரு. நன்றி.